அது மாதிரி கிருபையும் அப்படித்தான். இப்படித்தான் கிறிஸ்தவன் வாழ வேண்டும் என்பதை கிருபை நிர்ணயம் பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்கு? ஆமா, கிருபை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. சொல்லுங்க, கிருபை இல்லாம ரட்சிப்பு இல்லை. இன்னைக்கு சபையில பல விதத்தில் பல ரீதியில் என்ன பண்றாங்க? பேசுறாங்க. ரெண்டு பிரிவு பேசுது. ஒன்று கிருபையை மட்டும் மையப்படுத்தி பேசுது, அது அவனை கொன்னுரும். அல்லேலூயா. இன்னொன்று விசுவாசத்தை மட்டும் பேசுது, அது அவனை கொன்னுரும். அல்லேலூயா. ஆனால் இங்கே நம்ம பேசுகிறது என்ன? 100% கிருபை, 100% விசுவாசம். அல்லேலூயா. இன்னைக்கு தீப்பெட்டி ஆஃபீஸில் வேலை பார்த்தவங்களுக்கு, சிவகாசியில் பட்டாசு கம்பெனியில் வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும், சோடியம் குளோரைடு இந்த ரெண்டும் அளவாக சேர்க்கணும். ஒன்றுக்கு ஒன்று அதிகமாக சேர்த்துட்டோமா கையில் அணையும் போதே வெடிச்சிடும். ஏன்னா அந்த சோடியம் அந்த குளோரைடு இந்த ரெண்டும் ஒன்று வெள்ளை ஒன்று மஞ்சள், விஷம்தான் அது. ஆனால் இந்த ரெண்டையும் எப்படி பண்ணணுமா? ஒரு அளவு, இது 50 கிராம்னா இது 50 கிராம். ஆமாம், ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி. அல்லேலூயா. சமமா இருந்தா ஆசீர்வாதம் சும்மா சர்க் சர்க் சர்க்குன்னு வரும். ஆமாம். உனக்கு எது வேணும்? ஆசீர்வாதம் வேணும், கிருபை வேணும், விசுவாசமும் வேணும். அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு இடத்துல கிருபா 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 கிருபான்னு கிருபையிலே போய் வண்டி என்ன ஆகிட்டான், சட்டுன்னு ஒரு செவுத்தில் போய் அடித்து மூஞ்சி உடஞ்சி இப்படி நிற்கி. இன்னொரு இடத்துல ஃபெய்த்து 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 ஃபெய்த்துன்னு போய் இந்த பக்கமே இந்த வண்டி என்ன பண்ணிட்டான், மரத்தில் அடித்து இடி ஆணிக்கான். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போகும்போது காலையில் காரு பார்த்தோம். இந்த பக்கம் நிற்கிற கார் இப்படி நிற்கி ஈன்னு நிற்கி. ஏன்னு பார்த்தா இன்னொரு காருக்கு பின்னாடியே இடிச்சுக்கிட்டு நிற்கி. அந்த பக்கம் இன்னொரு கார் பார்த்தா வரிசைக்கு அடிச்சு அங்கன்னு ஒன்று ஒன்றா ஒரு மாதிரி இருக்குது. அதில் என்ன கண்ட்ரோல்னஸ் இல்லாமல், என்ன இல்லாமல் கண்ட்ரோல்னஸ், அது என்ன தமிழ் என்ன, நிதானம் இழந்து போய் இடிச்சு நிற்கிது. அல்லேலூயா. இன்னைக்கு மக்கள் பைகளில் நிதானமற்று இருக்கிறனால தான் உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்கான். அதனால் நம்மளும் என்ன பண்ணுறான், பாட்டு உடஞ்சி போய் இருந்தேன் ஒட்டை வச்சிங்க சட்டை வச்சிங்கன்னு என்ன சொல்லுறீங்க, பாட்டை பாடுறீங்க. அல்லேலூயா. உடஞ்சது யார்? அவரா? சொல்லுங்களேன், அவரா? அவர் உடைக்கவே மாட்டார். இயேசு ஒரு நாளும் உடைக்க மாட்டார், ஒரு நாளும் கடிக்க மாட்டார், ஒரு நாளும் உன்னை மறக்க மாட்டார். அல்லேலூயா. உடைப்பார கையை அவரை உடைப்பார், காலை அவரை உடைப்பார், கண்ணை அவரை குத்துவார், காதை அவரை கேட்காம வைப்பார். அந்த இதெல்லாம் கொஞ்சம் மண்டையை ஒட்டி எடுத்து போடு இயேசுவி நாமத்தினால. உனக்கு கஷ்டம் அவரா தராரு? கஷ்டம் யார் தராரு? அவரா தராரு? இல்லை, உன் புத்தி கெட்டு பிசாசுக்கு கதவை திறந்தனால அவன் உன்னை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ பிசாசுக்கு என்ன பண்ணுற, இடம் கொடுக்குற. அதனால் உனக்கு என்னது போராட்டம், பிரச்சனை, கண்ணீர், துன்பம், மனசமாதானம் இல்லை. கொஞ்சம் நீ யோசித்து பாருங்க. பாஸ்ட் லைஃப்னா என்ன? கடந்த காலத்தில்